குழந்தைகளே, இப்ப நாம ஒரு ஜெனரேட்டர் செய்ய போறோம். அதற்கு பெயர் மல்டிபிள் ஜெனரேட்டர். இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு அறிவியல் சோதனை. இதை செய்வதற்கு பிளைவுட்ல இருந்து கட் பண்ண ஒரு பகுதி, 2 சிடி, வாஷர், வட்ட காந்தங்கள், பசை, டெய்லரிங் பாபின் மற்றும் மின் மோட்டார் காயில் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தாமிர கம்பிகள். இப்போ அந்த பிளைவுடை எடுத்து அதுல பசையை தடவி சிடிய அதுல ஒட்ட போறோம். அதன் பிறகு மற்றொரு சிடியில 4 பகுதியில சரியா பிரிச்சு அதுல வட்ட காந்தங்களை பொருத்த போறோம். அதன் பிறகு ஒரு உருளை வடிவ பொருளை எடுத்துக்கிட்டு அதுல தாமிர கம்பிய சுருள்களாக சுற்றி அதனுடைய 2 முனைகளில் இருக்கக்கூடிய முலாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய மின்கடத்தா பொருளை நம்ம தேய்ச்சி எடுத்துடுறோம். தேய்ச்சி எடுத்துட்டு அதுல எல்இடி லைட்டை நம்ம இணைக்கிறோம். பாருங்க, இதே மாதிரி 5 சுருட்களை நம்ம செய்துகிட்டு அத ஏற்கனவே பிளைவுட்ல ஒட்டி இருக்கக்கூடிய சிடியில அதை நம்ம மிக சரியா பொருத்துறோம். அதன் பிறகு அந்த சிடி நடுவுல இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பாபினை பொருத்துறோம். அதற்கு மேல ஏற்கனவே செய்து வச்சிருக்கக்கூடிய சிடியை எடுத்து அதுல ஒரு பிளாஸ்டிக் மூடியை பொருத்துறோம். இந்த அமைப்பினுடைய உட்பகுதியில ஒரு வாஷரை பொருத்துறோம். அதன் பிறகு இந்த அமைப்பை ஏற்கனவே சுருள்கள் இருக்கக்கூடிய அமைப்பின் மேல வைத்து இப்போ சுற்றி விடுங்க. சுற்றும் போது அங்க இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாறும். இப்போ அதன் மேல ஒரு வட்ட வடிவ வண்ண அட்டையை பொறுத்திருக்கோம். பாருங்க, இப்ப சுத்தி விடும் போது வேகமா சுட்டுதான். சுற்றும் போது அந்த இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாறும். கொஞ்சம் இருட்டான பகுதியில் வைக்கும் போது அந்த எல்இடி லைட் எல்லாம் பாருங்க நல்லா ஒளிருதா, எவ்வளவு அருமையா ஒளிருது பாருங்க. அதோட அந்த வண்ண அட்டையில இருக்கக்கூடிய வண்ணங்கள் மறைந்து வெண்மையா தெரியுது பாருங்க. இதை மாதிரி நீங்களும் செய்து பார்க்கறீங்களா?